நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்மளுடைய இந்த சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபெஸ்டிவல்ஸில் நவராத்திரியை பார்க்க போகிறோம். நவராத்திரியை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவராத்திரியை பற்றிய சில புரிதல்கள், சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதுதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இப்போ என்ன நவராத்திரியை பற்றின ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நவராத்திரினாலே என்ன விதவிதமான கோலாகலம், என்ன சொல்ல, கொண்டாட்டம். ஒரு பக்கம் கொலு வைக்கிறது, ஒரு பக்கம் கோவிலுக்கு போகிறது, ஒரு பக்கம் பூஜை புனஸ்காரம் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது, தன்னுடைய கலைகளை சொல்கிறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நவராத்திரியில் இருக்குது இல்லையா? நான் இப்போ இந்த நவராத்திரியை எப்படி பார்க்குறேன் அப்படின்னாக்க, நவராத்திரினாலே என்ன, நமக்கு தேவி மகிஷாசுரனை வதம் பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்க இல்லையா? அப்படின்னா தீமையை அழித்து நன்மையை நோக்கி வெற்றி பெறது தான் நவராத்திரியோட மெயினான தீம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் கற்றுட்டது, இந்த நவராத்திரியிலேருந்து கற்றுக்கிட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் தேவி 3 விதமான ஸ்வரூபமாக நமக்கு இருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 நாள் தேவியை நம்ம துர்க்கையாக வழிபடுறோம். அடுத்த 3 நாள் தேவியை லக்ஷ்மியாக வழிபடுறோம். அடுத்த 3 நாள் நம்ம தேவியை சரஸ்வதியாக வழிபடுறோம். இந்த வழிபடும்போது நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போக விரும்புகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 நாள் துர்க்கையை வழிபடும்போது நமக்கு அம்பாள் ஒரு 7 விதமான விஷயத்தை நீ உனக்குள்ளே கொண்டு வந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு தனது உள் வலிமையை தழுவிக்கொள்ளுதல். அப்படின்னா உன்னுடைய உள் ஸ்ட்ரென்த், உனக்குள்ள ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்கும் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே அவங்களுக்குள்ள உள்ள ஒரு வலிமை, நமக்குன்ற ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்தை சில சமயம் நம்ம கவனிக்க மாட்டோம். அதில் யோசிக்கிறதே இல்லை. ரொம்ப ஈஸியான விஷயம் பெண்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எஸ்பெஷலி டெலிவரின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அந்த டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு புரியாது. நம்மளால் அத்தனை பெயினை தாங்க முடியுமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு தாய்மார்கிட்டையும் போய் கேட்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா, அந்த டெலிவரியும் போது அவங்க எவ்வளவு அந்த வலியை தாங்கிட்டு அந்த குழந்தையை பிரசவிக்கிறாங்க. ஆனால் அந்த டெலிவரி ரூமுக்குள்ளே போய் அந்த லேபர் பெயின் வர வரைக்குமே அவங்களுக்கு தெரியாது தனக்குள்ளே அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது, தன்னால் அவ்வளோ போராடி அந்த குழந்தையை பெற்றெடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, டெலிவரி மட்டும் இல்லை, அது முடிஞ்சு ஒரு கொஞ்ச நாள் அந்த வலியிலேருந்து தன்னால் வெளியில் திருப்பியும் பார்த்திங்கன்னா, சில பேர் அடுத்தது குழந்தைய பிளான் பண்ணுவாங்க. ஐயோ இவ்வளோ வலியை கடந்து வந்திருக்கோமேனாலும் தனக்கு தெரியும், தன்னுடைய உள் வலிமை தெரியும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, தனக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சி அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், எம்ப்ரேஸ் பண்ணிக்கணும். எம்ப்ரேஸ் அப்படின்னா தனக்குள்ளே எடுத்துக்கணும். அதுக்குள்ளே எடுத்துட்டு அதில் ஒர்க் பண்ணி தன்னோட இன்னர் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய செலிப்ரிட்டிஸை பார்க்கணும். இந்த நேரத்தில் நான் நவராத்திரி அப்படின்னாலே மியூசிக் அதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட லெஜெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. சித்ராம்மா இருக்காங்க, சுஜாதா இருக்காங்க, ஜானகி அம்மா இருக்காங்க, நம்ம MS சுப்புலட்சுமி அம்மா எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய உள்ளே இருக்கிற ஸ்ட்ரென்த்தை அவங்களால டேப் பண்ணி கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இது என்னால் பண்ணினா, இதில் நான் சாதகம் பண்ணினா, இதில் நான் முயற்சி எடுத்தால் என்னால் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் ஒர்க் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோனட் அவங்க சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸில் இருக்காங்க. அவங்களும் தன்னுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு தெரியும், தன்னால் முடியும். இத்தனை நாள் அங்கே இருக்காங்க அப்படின்னாக்க, இது லேடிஸ்க்கு மட்டும்தான் பொருந்துமா? அப்படி கிடையாது, ஜென்ஸுக்கும் இருக்குது. எல்லாராலையும் தன்னுடைய உடல் வலிமையை ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைகள், அந்த மகிஷாசுர வத கதைகள் மூலமாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துட்டு வராங்க. ஸோ நம்ம இந்த தன்னுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல், தன்னுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தில் டெவலப் பண்ணும்போது அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, பயத்தை எதிர்கொள்ளணும். நம்ம எல்லார்கிட்டையும் எத்தனையோ விதமான பயம் இருக்குது இல்லையா? ஸோ குட்டி குட்டி விஷயம் கூட நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப ஹைட்டை பார்த்தா பயமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஊசி போட்டு வரதுக்கு பயமாக இருக்கும், ஒரு ட்ரிப்ஸ் போட்டுக்க பயமாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோக்குள்ளே கேமராவை பார்த்து ஐ டு ஐ பேசுறதுக்கு கூட பயமாக இருக்கும்.
ஆனால் நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பயத்தை நம்ம வெற்றி கொள்ளணும், எதிர்கொள்ளணும். நம்ம அந்த பயத்திலே இருந்தோம்னா ஒரு விஷயத்தில் நம்மளால் வெளியில் வர முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்னொன்று என்ன கருத்து சொல்ல விரும்புகிறாங்க அம்பாள் அப்படின்னாக்க, தனக்குள்ளே இருக்கிற பெண்பால் மற்றும் ஆண்பாலுக்கான அந்த சக்தியை கண்டறிஞ்சு அதை பேலன்ஸ் பண்ணி அழகாக நடத்திட்டு போகணும். எல்லா மனிதருக்குள்ளேயுமே பெண்மையும் இருக்குது, ஆண்மையும் இருக்குது. அதை தனக்கு தேவையான அளவுக்கு எந்தெந்த இடத்துல பெண்மை தேவையோ அந்த இடத்துல பெண்மையும், எந்தெந்த இடத்துல ஆண்மை நமக்கு தேவையோ அதையும் கொண்டு வரணும். இது நான் பெண்களுக்காக மட்டும் சொல்லலை, ஆண்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். எந்தெந்த இடத்துல நீங்கள் தாயுள்ளம் கொண்டு நீங்கள் இருக்கணுமோ கண்டிப்பாக இருக்கணும். எங்கெங்கே நீங்கள் பெண்மையாக இருக்கணும். அதே மாதிரி பெண்களும் இன்னியோட காலகட்டத்தில் தன்னுடைய அந்த தைரியத்தை வெளியில் கொண்டு வரணும். அதையும் அழகாக சொல்கிறாங்க. 4வதா ரொம்ப அழகான விஷயம் சொல்கிறாங்க. அது ப்ராக்டிக்கலாகவும் இந்த நவராத்திரியில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்க, நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகளை மேம்படுத்தணும். அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, பெற்றோர் குழந்தைங்கள் உறவாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா கல்யாணம் ஆகி போய் மாமனார் மாமியார் அந்த குடும்பத்து கல்யாணம் பண்ணி போன குடும்பமாக இருக்கலாம். ஆஃபீஸுமே இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம். ஆஃபீஸாக இருக்கலாம், நம்ம கூட சுற்றி இருக்கிற நட்பு வட்டங்களாக இருக்கும், பக்கத்து வீடாக இருக்கலாம், எதிர் வீடாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்து இருந்து நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுற வீட்டில் ஹெல்ப் பண்ணக்கூடிய பணியாளர்களாக இருக்கலாம். எல்லாரோடையும் நம்ம உறவை அழகாக மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் நமக்கு சொல்லித்தராங்க. அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது கான்செப்ட் தான் இந்த கொலு நவராத்திரியில் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறது, இந்த சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, இந்த மாதிரி பண்டிகை கொண்டாட்டங்களில் நம்ம எல்லாரையும் போய் கலந்துட்டு எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கும்போது இந்த உறவுகள் டெஃபினட்டாக மேம்படும். இந்த நவராத்திரினாலே ஒரு சந்தோஷம் தாங்க. எந்த விதமான என்ன சொல்கிறது, எல்லாருமே தன்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரிலீஜியஸாக நம்ம அது நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அம்பாள் துர்க்கை ஸ்வரூபத்தில் நமக்கு இன்னொன்று என்ன சொல்லித்தராங்க அப்படின்னாக்கா, நமக்குள்ளே இருக்கிற சவால்களையும் நமக்கான சவால்களையும் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, விடாமுயற்சியோட அதை ஃபேஸ் பண்ணி அந்த விஷயத்தில் வெற்றி பெறணும்லையும் நமக்கான சவால்களையும் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, விடாமுயற்சியோட அதை ஃபேஸ் பண்ணி அந்த விஷயத்தில் வெற்றி பெறணும்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இருக்கிற சவால்கள் எத்தனையோ இருக்கும். இன்றைக்கி ஒவ்வொருத்தரோட சவாலை பற்றி நம்ம பேச முடியாது. ஆனால் வேறு அழகாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த நவராத்திரியோட கான்செப்டில் அவங்க சொல்லி கொடுக்குறது சவால்களை விடாமுயற்சியோட சந்தித்து வெற்றி பெறணும்னு. அப்புறம் ரொம்ப முக்கியம், இன்னையோட கான்செப்டுக்கு அம்பாள் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை அழகான விஷயம் மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறது. நம்மளை சுற்றி டெய்லி எத்தனையோ விதமான மாற்றங்கள் நடக்கிறது. அஃப்கோர்ஸ் கல்மண் தோன்றின காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் விறகடுப்பு, குமுட்டி அடுப்புலேருந்து கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ், ஓவன், என்னென்னமோ வந்துடுது இன்றைக்கி. எக்கச்சக்க அடுப்புகள். அதுலேயே நம்ம நிறைய பேர் கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்ருக்கோம், அந்த மாற்றத்தை எடுத்துருக்கோம். அந்த மாதிரி உங்களை சுற்றி நடக்கிற மாற்றத்தை அழகாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகான கான்செப்ட் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அம்பாள் சொல்லி கொடுக்குறாங்க. என்னென்னா, நமக்குள்ளே இரக்கம் இருக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி நமக்கு மன்னிக்க தெரியணும் அப்படின்றாங்க. நம்மளை சுற்றி கண்டிப்பாக நிறைய விஷயத்தில் சில சமயம் நமக்கு நடக்கிறது என்ன அப்படின்னாக்க, நமக்கு நிறைய பேரை நம்மளால் மன்னிக்கவே முடியாது. நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம நிறைய விஷயம் பண்ணியிருப்போம், அவங்களுக்காக நின்றுருப்போம். நீங்கள் ஜென்ரலாகவே உங்களால் அந்த கான்செப்டை மன்னிக்கவே முடியாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இரக்கத்தை கொண்டு வந்துட்டு அவங்கள மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்க. ஸோ நம்ம கற்றுக்க வேண்டியது இரக்கமும் மன்னிப்போம். ஸோ துர்கை அம்சத்துலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, தனது உள் வலிமையை தழுவிக்கொள்ளுங்கள், நம்மளுக்கு இருக்கிற உள் வலிமையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, பயத்தை எதிர்நோக்கி அழகாக நடப்போடுங்க. அடுத்தது தனக்குள்ளே இருக்கிற பெண் பாலையும் ஆண் பாலையும் சமத்துவமாக கண்டுபிடிச்சி அழகாக கொண்டு போங்க. அடுத்தது உறவுகளை மேம்படுத்தணும். அடுத்தது சவாலை விடாமுயற்சியோடு சந்திக்கணும். அடுத்தது மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளணும். அடுத்தது இரக்கம் மற்றும் மன்னிப்பு சுபாவம் வேணும்னு சொல்லிட்டு அழகாக நமக்கு துர்கை அம்சத்தில் சொல்கிறாங்க. அடுத்தது இது லக்ஷ்மி அம்சம். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.